Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம் ஃபேன்ஸ்க்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோடு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஜீ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா சந்தியா ராகம் சீரியல் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்கு. இதை கேட்ட உடனே ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு ஹாப்பியாக தான் இருக்கும், நானே கேரண்டி தரேன். சந்தியா ராகம் சீரியலில் லாஸ்ட் வீக் எபிசோட்ஸில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ரகுராம் ஜானகிக்கு 25வது வருஷம் திருமண நாள் கொண்டாடுறது, அப்புறம் நம்ம ஹீரோ சீனோட என்ட்ரி, இந்த மாதிரி ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது கொண்டு வந்த அவங்களோட முயற்சி பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்தியா ராகம் சீரியல் இந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் சந்தியா ராகம் சீரியல் இந்த மாதிரி ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கினதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 9:30 ஸ்லாட்டில் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். சந்தியா ராகம் சீரியலோட ரேட்டிங் என்னன்னா 6.00. கரெக்டாக 6 பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியல் இருந்த வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்துச்சு 6+ ரேட்டிங்ஸ். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் சந்தியா ராகம் சீரியல் மூலமாக ஜீ தமிழுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இது ஃபேன்ஸ்க்கும் சரி சீரியல் டீமுக்கும் சரி பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்ற சீரியல்ஸோட ரேட்டிங்ஸையும் பார்த்துலாமா, மௌனம் பேசியதை சீரியல் 1.37 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இதை 1.5 வேறு இந்த வாரத்துலேருந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதயம் சீரியல் 1 hour டெலகாஸ்ட் ஆனதோட ரேட்டிங்ஸ் 1.57. நெக்ஸ்ட் இந்த வாரத்துலேருந்து ½ hour வேறு ரெடியூஸ் பண்ணிட்டாங்களே, இன்னுமே டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் இதுக்குமே சான்சஸ் இருக்குது. மனசலாம் சீரியல் ஒரு புது சீரியல் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு 1.42. நானே வருவேன் சீரியல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சீரியல் டெலகாஸ்ட் ஆகுது, இருந்தாலுமே நல்ல ரேட்டிங்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கு 1.45. நெக்ஸ்ட் மாரி சீரியல் 6 o'clock பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஆர்பி வாரம் குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த வாரம் 1.48 ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வள்ளியின் மேலன் சீரியல் ரேட்டிங்ஸ் 2.55 ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வீரா சீரியல் சொல்லவே வேணாம், 7 PM பார்த்தீங்கன்னா ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ட்ரூத்லாம் வேறு ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஆர்பி ரேட்டிங்கும் நல்லாவே வாங்கியிருக்கு 4.40. நெக்ஸ்ட் 1 hour டெலகாஸ்ட் ஆகிற நம்ம எல்லாரோட ஃபேவரட் கெட்டி பேலப் சீரியல் 1 hour டெலகாஸ்ட் ஆகியுமே 4.69 அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அப்கமிங்கில் மேரேஜ் எபிசோட்ஸ்லாம் வருது, இன்னுமே டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அண்ணா சீரியல் 5.73 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. கார்த்திகை தீபம் சீரியல் 5.97 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ கார்த்திகை தீபம் சீரியலுக்கும் சந்தியா ராகம் சீரியலுக்கும் 0.03 ரேட்டிங்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். கார்த்திகை தீபமும் கிட்டத்தட்ட 6 பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சந்தியா ராகம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நினைத்தால் இணைக்கும் சீரியல் 3.41 ரேட்டிங். ஜீ தமிழ் வேறு எந்த சீரியலில் 10 மணி போட்டாலும் இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்காது. ஸோ அதனால தான் அந்த சீரியலை முடிக்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக 10:30 டெலகாஸ்ட் ஆகிற லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் 1.73 ரேட்டிங்ஸ் வாங்குது. ஒரு டப்பிங் சீரியல், அதுவுமே ரொம்ப ஒரு லேட் பிரைம் டைம் ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் ஆகிற சீரியல் இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்குறது பெரிய விஷயம் தான். இதோட இந்த சீரியல்ஸோட ரேட்டிங்ஸில் நான் கூட ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். விஜய் டிவி ரேட்டிங்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.